செம்மையா இருக்குப்பா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. இது வெங்காயத்தாள் ராய்த்தா. இந்த வெங்காயத்தாள் ராய்த்தா எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க. ரொம்பவே ஈஸியான இந்த வெங்காயத்தாள் ராய்த்தாவை சப்பாத்திக்கு ஆலு பராத்தாக்கு தொட்டுக்கலாங்க. சாப்பாட்டில் கூட போட்டு பிசைஞ்சுக்கலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தாளில் முதல் தாளை எடுத்துட்டு 4-5 தாளை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுடுங்க. 2 பச்சை மிளகா, 1 தக்காளியையும் பொடியாக நறுக்கிடுங்க. வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தாள்களையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து வதக்குங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு, கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து கலக்குங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிற கெட்டி தயிரில் வதங்கின வெங்காயத்தாள் கலவையை சேர்த்து கலந்துடுங்க. சூப்பரான வெங்காயத்தாள் ராய்த்தா ரெடி.